73 வருஷத்தில் 175 படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்தி மாலாவை அறிமுகப்படுத்தினாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்தினாங்க, கமலஹாசன் அறிமுகப்படுத்தினாங்க, என்னை அறிமுகப்படுத்தினாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி கமல் உட்பட இது நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சன் ஆரம்பித்து கேபி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களில் கேஎஸ் கோபாலன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் அவரு இங்கே ஜாஸ்தி பண்ணல. ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்தாலும் வரல. ஸ்ரீதர் இவங்க தவிர பாதிராஜா, பாக்யராஜ் உள்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்கள் சரி, நடிகர்கள் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம். இந்த நிறுவனத்தில் தான் 1965 என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை சிவகுமார் வச்சது சரவண சார். அவர் ஞாபகத்தமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன்.